வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இப்போவே பேச்சுகள் அனல் பறக்குது இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான வாட் இஃப், அதாவது ஒரு அனுமானமான சூழ்நிலைய தரவுகளோட அடிப்படையில அலச போறோம். எந்த அரசியல் சார்பும் இல்லாம ஒருவேளை தேர்தல் முடிவுகள் இப்படி வந்தா சட்டப்படி என்ன நடக்கும்னு ஒரு செம்மையான விளக்கம் பார்க்க போறோம். ரெடியா? சரி, இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்? தொங்கு சட்டசபைனா என்ன? பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை அரசாங்கங்கள், எம்எல்ஏக்களின் கணக்கீடு, நம்பிக்கை வாக்கெடுப்பு, அப்புறம் யாருக்குமே மெஜாரிட்டி அமையலேனா என்ன நடக்கும்? இதத்தான் நம்ம ரோட் மேப்பா வச்சு பயணிக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். முதல் கட்டமா தொங்கு சட்டசபை, அதாவது யாருக்கும் தெரிவான மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு முட்டுக்கட்டை. தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது அரசாங்கம் அமைக்க தேவையான அந்த 118 தொகுதிகளை எந்த ஒரு கட்சியும் தனியா ஜெயிக்காத ஒரு நிலைமை. உதாரணத்துக்கு, நம்ம தரவுகள் அடிப்படையில் டிவிகே கட்சி 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனி பெரும் கட்சியா வராங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த 118ங்கிற மேஜிக் நம்பரை அவங்களால தொட முடியல. இதுதான் ஒரு தொங்கு சட்டசபைய உருவாக்குது. சரி, 118 யாருமே தொடலனா அடுத்து என்னதான் நடக்கும்? இப்படி ஒரு குழப்பமான சூழல்ல ஆளுநரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவுகள் வந்த முதல் நாளே அதிக தொகுதிகள்ல ஜெயிச்ச தனிப்பெரும் கட்சிய ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடுவார். ஆனா உடனே அவங்க பெர்மனன்ட் அரசாங்கம் ஆகிட முடியாது. ஆளுநர் அவங்களுக்கு அதிகபட்சம் 2 வாரம் டைம் கொடுப்பார். அந்த 2 வாரத்துக்குள்ள தங்களுக்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்குன்னு சட்டசபையில அவங்க நிரூபிச்சாங்கணும். இரண்டாவது பகுதி, பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை அரசாங்கம். ஆளுநரின் அழைப்பை ஏத்துக்கிட்ட கட்சிக்கு முன்னாடி இப்போ 2 பாதைகள் இருக்கு. இது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சூப்பரா விளக்குது பாருங்க. முதல் ஆப்ஷன் பெரும்பான்மை அரசாங்கம், அதாவது மற்ற சிறிய கட்சிகள் தங்களோட எம்எல்ஏக்களை பிரதான கட்சியோட இணைச்சு 118 தாண்டி ஒரு மெஜாரிட்டி கூட்டணியை உருவாக்குவாங்க. 2வது ஆப்ஷன் சிறுபான்மை அரசாங்கம். இதுல என்னன்னா, சிறிய கட்சிகள் உள்ள வரமாட்டாங்க, வெளியில இருந்து மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது பிரதான கட்சி தங்களோட சொந்த எம்எல்ஏக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு மத்தவங்களோட அவுட் சைட் சப்போர்ட் மூலமா ஆட்சியை நடத்தும். 3வது பகுதி, எம்எல்ஏ கணக்கீடு. இந்த மொத்த சினாரியோலையுமே ரொம்ப சுவாரஸ்யமான கணிதம் இங்கதான் இருக்கு. இப்போ நீங்க யோசிக்கலாம், 108 சீட் ஜெயிச்ச கட்சி எப்படி திடீர்னு 106 ஆகுதுன்னு? இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். கட்சி 108 இடங்களோட தொடங்குது. ஆனா கட்சியின் தலைவர், நம்ம உதாரணத்துல திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காருன்னா சட்டப்படி ஒரு எம்எல்ஏ பதவி அவரு ராஜினாமா செஞ்சாகணும். சோ எண்ணிக்கை 107 ஆகுது. அடுத்து தங்களோட சொந்த கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏவே சபாநாயகரா, அதாவது ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கணும். ஸ்பீக்கர் வழக்கமான வாக்கெடுப்புல கலந்துக்க மாட்டார். அதனால இப்போ கட்சியின் பலம் 106 ஆகுது. புரியுதுங்களா? இதுல உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ராஜினாமா அப்புறம் சபாநாயகர் நியமனம் எப்படி ஒட்டுமொத்த சட்டசபை கணக்கியே மாத்துதுன்னு பாருங்க. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சதால மொத்த பலம் 234 இருந்து 233 குறைஞ்சிடும். மொத்த சீட்டே குறையும் போது இயல்பாகவே மெஜாரிட்டிக்கு தேவையான மேஜிக் நம்பரும் மாறும் இல்லையா? அது 118 இருந்து 117 குறைஞ்சிடும். இப்போ கட்சியின் தற்போதைய பலம் 106. இப்போ இந்த நம்பர் 11 கொஞ்சம் கவனிங்க. இது சாதாரண நம்பர் இல்ல. கட்சியின் பலம் 106, ஆனா தேவையான பலம் 117. ஆக அந்த 117 தொட அவங்களுக்கு இன்னும் சரியா 11 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் தேவை. இந்த 11 பேரை கூட்டணி மூலமாகவோ அல்லது வெளியிலிருந்து ஆதரவு மூலமாகவோ அவங்க கொண்டு வந்தாகணும். 4வது பகுதி, நம்பிக்கை வாக்கெடுப்பு மற்றும் கூட்டணிகள். ஆளுநர் கொடுத்த அந்த 2 வார கெடுவோட உச்சக்கட்டம் இது. ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஆளுநர் கொடுத்த டைம் முடிஞ்சதும் சட்டசபையில இந்த வாக்கெடுப்பு நடக்கும். தங்களுக்கு 117 பேரோட ஆதரவு இருக்குங்கிறத அந்த கட்சி அஃபிஷியலா நிரூபிச்சாகணும். இதுல வெற்றி பெற்றால் மட்டுமே தான் அரசாங்கம் தப்பிக்கும். சோ இங்கதான் உண்மையான அரசியலே இருக்கு. அந்த 11 எம்எல்ஏக்களோட ஆதரவை மற்ற சிறிய கட்சிகள் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு கைமாறா குறிப்பிட்ட அமைச்சர் பதவிகளை அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய அரசியல் பேரம். பிரதான கட்சி இந்த டிமாண்டுகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா ஒரு நிலையான பெரும்பான்மை அரசாங்கம் வெற்றிகரமா அமைஞ்சிடும். 5வது மற்றும் கடைசி பகுதி, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலனா என்ன நடக்கும்? எந்த பேச்சுவார்த்தையும் செட் ஆகலனா அடுத்தது என்ன?
ஆர்டிக்கல் 356. அதாவது எந்த கட்சியாலையும் அரசாங்கம் அமைக்க முடியல, அந்த 117ங்கிற நம்பரை யாராலையும் தொட முடியலங்கிற கட்டத்துல அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 356 அமல்படுத்தும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டு தமிழ்நாடு நேரடியா குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழ், அதாவது பிரசிடென்ட் ரூலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன் நடக்கும். இதுதான் அரசியல் சாசனத்தோட கடைசி ஆயுதம். சரி, இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரப்போகிற 2026 தேர்தல் இப்படி ஒரு சிக்கலான அரசியலமைப்பு புதிரா முடிய போகுதா, அல்லது ஒரு கட்சிக்கு கிளியரான மெஜாரிட்டி கிடைக்க போகுதா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தரவுகள் மூலமா ஒரு அரசாங்கம் எப்படி உருவாகுதுங்கிற நுணுக்கங்களை ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த அலசல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு அருமையான தலைப்போட சந்திப்போம்.